விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு அந்த பசுமை பூமியினுடைய கள ஆய்வு கர்நாடகா மாவட்டத்தில் நஞ்சன்குடு என்ற தாலுக்காவில் எடியாலா விவசாயங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான இடத்துல தான் இன்னைக்கு கள ஆய்வு செய்யறோம். இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த விவசாயத்திற்கு தேவையான சிந்தனைகளையும் கருத்துக்களையும் இந்த விவசாயிகளுக்கு போதனை செய்து அதனுடைய இடுபொருளையும் விற்பனை செய்து கொண்டிருக்கின்ற உயர்ந்த மாமனிதர் ஐயாவை நம்ம இந்த வீடியோவில் அறிமுகப்படுத்துறோம். இன்னைக்கு மண்வளம் நீர்வளத்தை பார்க்கறதுக்கு அவரை சொல்லியிருக்கோம். அப்படிதானே அத்தா? சரி அத்தா, இப்ப தென்னையை பற்றி சில கருத்துக்கள் நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன் அத்தா. உலகத்திலேயே வருமானம் கொடுக்கக்கூடிய பயிர், மாதம் மாதம் வருமானம் கொடுக்கிற பயிர், அது தென்னையை தவிர்த்து எந்த பயிரும் கிடையாது. பாக்கும் 6 மாதம் காய்க்கும், பேரிச்ச மரமும் 6 மாதம் காய்க்கும், ஆயில் ஃபார்ம் அதுவும் 6 மாதம் தான் காய்க்கும். ஆனா தென்னை நடவு செய்த 3வது 4வது வருடத்துல காய்ப்புக்கு வந்தா அது 50 60 70 வயசு வரைக்கும் மாதம் மாதம் வருமானம் கொடுக்க பயிர் தான் தென்னை. ஏக்கருக்கு 10 லட்சம் ரூபாய் வருமானம். எப்படின்னு சொன்னா தென்னையை மட்டும் நம்பாம தென்னையில ஊடு பயிர்கள், தென்னையை சாகுபடி செய்து 5 வருஷத்துக்கு பிறகு பாக்கு அரைக்க நட்டு, தென்னை மரத்துல மிளகு படத்துறது, கோகோ போடுறது, ஜாதிக்காய், நட்மெக்கு, இத மாதிரி வாழை, பல அடுக்கு பயிர்கள். தென்னையை தனி பயிரா சாகுபடி செய்யக்கூடாது. எல்லா கிளைமேட்டுக்கும் வளரக்கூடிய பயிர் தான் தென்னை மரம். 200 to 300 காய்கள் வருஷத்துக்கு காய்க்கும். தேங்காய்க்கும் இளநீக்கு உள்ள ரகம் நெட்டை குட்டைக்கு கண்டிப்பாக 25 அடி இடைவெளி வேணும். அதனால எங்க அத்தா சம்பூர்ண பெஸ்ட் பிரீடு 25 அடி, ஏக்கருக்கு 70 கன்று. தென்னையை நட்டுக்கிட்டு நீங்க வாழையோ பருத்தியோ புகையிலையோ இஞ்சியோ மஞ்சளோ வாழையோ இல்ல கடலை உளுந்து கத்தரிக்காய் மிளகாய் எல்லாமே போடலாம். நம்முடைய அத்தா நவீன முறையில களைகள் உழுகிறது, உரம் உள்ள கொண்டு போறது, பாக்கு வெளியே எடுத்துட்டு போறதுக்காக நீங்களும் பாக்கு விவசாயம் பண்றவங்க இதே மாதிரி 8க்கு 7 போட்டிருக்காங்க. இது செடிக்கு 8 அடி கொடுத்திருக்காங்க, வரிசைக்கு வருஷம் 7 அடி. இங்க பாருங்க, மங்களா பாக்கு 7 அடி கொடுத்திருக்காங்க. ஏறக்குறைய 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. உண்மையிலே நல்லா இருக்கு. இந்த மண்ணு நல்ல வளமான மண்ணு. அடுத்து இதுல என்ன ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் இதுக்கு நம்ம மண் அணைக்கிறோம், இந்த பழுது கண்டு போடுறோம் கேப் பில்டிங். நான் முதலே சொன்ன மாதிரி இங்க பாருங்க, இப்படி அணைக்கணும். அப்பதான் இந்த தூர் கட்டம், இந்த சருகோட அணைக்கணும், அப்ப மண் இருக்காது. இந்த பாக்கு மங்களா அப்படிதானே போட்டு எத்தனை வருஷம் ஆச்சாத்தா? 20 வருஷம் ஆச்சுங்க. 20 வருஷம். இதுக்கு இடைவெளி 8க்கு 7 தான் போட்டுருக்கீங்க போல இருக்கு. இப்ப இதுக்கு என்னென்ன உரங்கள் கொடுத்து இருக்கீங்கத்தா? இதுவரையும் பெருசா உரம் கொடுக்குறேன். பியூர் ஆர்கானிக் தான். ஆர்கானிக் தண்ணி இத மாதிரி கொடுக்குறீங்க. பாப்பா பாக்கு குளிர்ச்சியான பகுதியில தான் வளரும். அதிக வெயில் அதுக்கு படக்கூடாது. தனி பயிராகவும் போடலாம். ஆனா ஆரம்பத்துல வாழை ஊடு பயிரா போட்டு தான் நீங்க பாக்கு போடணும். அதுக்கப்புறம் தனி பயிரா விடலாம். இப்ப இந்த பாக்கு நமக்கு கண்டிப்பாக ஏக்கருக்கு 5 to 6 லட்சம் ரூபாய் வருமானம் எடுக்கிறாங்க. வருமானம் பார்த்தேன்னு சொன்னா கம்ப்ளீட்டா கண்டிப்பா கம்மி. பாக்கு முத்தி விடுறத விடவும் இலசு விட்டா நல்லது. இதுக்கெல்லாம் போறது அந்த இலைய முத்துறதுக்கு முன்னாடி எடுக்கிறது. இப்ப இந்த பாக்குனுடைய தண்டு மேல் பகுதி சுருங்கிக்கிட்டே போகுது பாருங்க. இங்க பாருங்க, அங்க பாருங்க, சுருங்கிட்டு போகுது. அது கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஏன்னா பாக்கு கண்டிப்பாக 60 வருஷம் வரைக்கும் காய்க்கும். இப்ப இது 20 வருஷத்துல மேல சுருங்கலாம். இன்னும் ஒரு 10 வருஷம் கூட இது உங்க பாக்கு காய்க்காது. அதுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி தூர்கிட்ட தண்ணி விட்டாதான். எவ்வளவு பாக்கு மரம் சுருங்கிக்கிட்டே போகுது பாருங்க. பாக்கினுடைய கிருத்து இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். மேல போக போக இவ்வளவு சுருங்க கூடாது. அப்ப இதுக்கு என்ன செய்யணும் சொன்னா, முதலே சொன்ன மாதிரி தான் இதுக்கும் சூரிய ஒளி அங்கிருந்து படும்போது உங்களுக்கு இத மாதிரி டேமேஜ் ஆகும். அதனாலதான் வேலி ஓரம் தென்னையோ மரப்பயிர்களோ நீங்க நட்டுறணும். அங்க மரப்பயிர் இருக்கு, தேக்கு. இங்கிட்டு எதுவுமே வேலி ஓரம் மரம் இல்லை. 1. 2வது, இத மாதிரி வெயில் படுற இடத்துக்கு படாம இருக்கிறதுக்கு வெள்ளை பெயிண்ட் அடிச்சு விட்டுறணும். சுண்ணாம்புடோ வெள்ளை பெயிண்ட் பெஸ்ட். இல்லாட்டு இந்த ஓலைகளை சுத்தி இந்த கட்டி இருக்கீங்க, இத மாதிரி கட்டிடணும். வெயில் படுற இடத்துல இப்படி சுத்தி கட்டணும்.
இத மேல உள்ள இத கட் பண்ணிடணும். மாவு. இத மாதிரி இங்க பாருங்க, வெயில் படுற இடத்துல இங்க பாருங்க, தண்ணி பட்டதும் அணுக்குண்டு மாதிரி ஆயிருவாங்க, காஞ்சதும் வெடிச்சிரும். அதிக ஈரம் இருக்கும் போது வேர் வளர்ச்சிகள் வந்து தடப்படும். ஆக்சிஜன் போகாட்டி செடி வளர்ச்சி தடப்படும். அப்ப என்ன ஆகும் சொன்னா, வேர்கள் அழுகும், இத மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அதுக்குள்ள சில வண்டு போய் அது அப்படியே இப்ப இதுக்கு என்ன செய்றீங்கன்னு சொன்னா, இது அப்படியே இதுக்கு சிமெண்ட் மணல் போட்டு இத பூசி இருக்கு. சிமெண்ட் சிஓசி போட்டு போடலாங்களா? சிஓசி வேற ஏதாவது பூச்சி மருந்து இருந்தாலும் உள்ள போடு. உள்ள வண்டுகள் இருக்கும். குளோரோபிரிபாஸ் போடுங்க. சிஓசி ரெண்டுக்கு வந்து பேக் பண்ணலாம். போடுங்க. போட்டுட்டு இத பேக்கிங் பண்ணிட்டு இதுக்கு மண் அணைச்சு விடுங்க. ஒரு மரத்துக்கு ஒரு 20 கிராம் சிஓசி எடுத்திருக்கு. நார்மல் சிமெண்ட் அதோட இந்த சிஓசியை மிக்ஸ் பண்ணிருங்க. மிக்ஸ் பண்ணி இப்படி பூசி விட்டுருங்க. சிஓசி குளோரோபிரிபாஸ் உள்ள விட்டுட்டு இது வரைக்கும் மண்ணு போடுங்க. அப்ப இது வந்து மேல உள்ள கிருத்து அப்படியே அடுத்த வருஷம் டபுள் ஆயிரும். இன்னும் இது ஒரு 30-40 வருஷம் காய்க்கும். அடுத்த பாக்கும் காய்ப்பு வந்துடும். அப்ப ஒரு ஏக்கருக்கு நான் சொன்ன மாதிரி 5-6 லட்சம் ரூபாய் வருமானம் வந்து. இது நாட்டு பாக்கு மங்களா. இதை விடவும் பெஸ்ட் பிரீடு மொஹித் நகர். மங்களா வந்து எண்ணிக்கை அளவா காய்க்கும். பருப்புல பூச்சிகள் வந்து ஓட்ட போடும். பெஸ்ட் பிரீடு மொஹித் நகர். அதுக்கு அடுத்த பிரீடு பாரத் ஸ்பீடு அரைக்கனட்டு. மூணாவது இன்டர் மங்களா. மொஹித் நகர் பெஸ்ட் பிரீடு. சென்டர்ல ஒரு செடி போட்டுடலாம். இதே வருஷம் சென்டர்ல அடுத்த வருஷம் இது 3 மடங்கு காய்க்கும். இத பாருங்க, இது மலபார் பிரீடுன்னு சொல்றது. மொஹித் நகர் இதே மாதிரி தான் இருக்கும், நிறைய காய்க்கும். இது இந்த வௌவால் இத மாதிரி டேமேஜ் பண்ணி விட்டு இருக்கு பாருங்க. உணவே மருந்து, மருந்தே உணவு. ஒரு செடி வளரணும் அப்படின்னா 16 வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவை. அவை என்னவென்றால் நுண்ணூட்டச்சத்துக்கள், பேரூட்டச்சத்துக்கள், கனிம ஊட்டச்சத்துக்கள், வளர்ச்சி ஊக்கிகள் போன்றவை ஆகும். இவை எல்லாம் உள்ளடக்கியதே நமது பசுமை பூமியின் கற்பக ஆர்கானிக் கலப்பூரம். இதில் எலும்பு மச்சை, மீன் உரம், வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, கடல் பாசி, ஹியூமிக் ஆசிட், பல்விக் ஆசிட், பயோ பொட்டாஷ், கோழியேறு, அக்ரிலைம், ஆமணக்கு புண்ணாக்கு, இயற்கை முறையில் பேரூட்டச்சத்துக்கள், 2ஆம் நிலை சத்துக்கள், பயிர் வளர்ச்சி ஊக்கிகள், அஸ்கார்பிக் ஆசிட், அமினோ அமிலம், தாதுப்புக்கள் போன்ற ஆர்கானிக் சத்துக்களை மட்டுமே உள்ளடக்கியது. இதை வாழை, ரப்பர், காப்பி, நெல்லி, தேயிலை, பூச்செடிகள், நிலக்கடலை, பாக்கு, காய்கறிகள், தென்னை, ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். இதை பயிர்களுக்கு பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கருக்கு 50 to 100 கிலோ வரை பயன்படுத்தலாம். தென்னைக்கு ஒரு வருடத்திற்கு 5 கிலோவாக 4 தடவை பிரித்து கொடுக்க வேண்டும். இவ்வாறு பயன்படுத்தினால் ஆர்கானிக் உரமானது வேர் வளர்ச்சியை தூண்டி ஒளி சேர்க்கையை துரிதப்படுத்தி பயிர்களின் ஆரோக்கியத்தை காத்து பூச்சி நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது. தென்னையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்கிறது. வாங்கி பயன்படுத்துவீர், அதிக மகசூலை